ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்கார்ட், அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 100 சென்டென்சஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். கன்கார்ட் யூஸ் பண்ணி 100 சென்டென்சஸ், அதாவது 100 வாக்கியங்கள் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இது ரொம்ப வீடியோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் 50 சென்டென்சஸும் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 உங்களுக்கு 50 சென்டென்சஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 50 சென்டென்சஸை நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, த டாக் பார்க்ஸ் லவுட்லி எவ்ரி மார்னிங் அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கன்கார்ட் பத்தி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட் எது வேர்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கன்கார்டுங்கிறதே சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ டாக் அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. ஸோ வேர்ப் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்ஸ் இதோட எஸ் சேர்க்கணும், அதாவது வினைச்சொல்லோட நம்ம எஸ் சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாக்கியத்துக்கு போலாம். மை சிஸ்டர் அண்ட் ஐ என்ஜாய் ஹைக்கிங் இன் த மவுண்டைன்ஸ். இங்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்னா, ஒன்னு வந்து மை சிஸ்டர், இன்னொன்னு ஐ. இப்போ இங்க 2 சப்ஜெக்ட்ங்கிறதுனால வேர்ப் வந்து உங்களுக்கு ப்ளூரல் வேர்பா தான் வரும், அதாவது என்ஜாய். இதோட எஸ் சேர்க்க கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போலாமா? த டீம் பிராக்டிசஸ் diligently ஃபார் த அப்கமிங் டோர்னமெண்ட். இங்க டீம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், பிராக்டிசஸ் அப்படிங்கிறது வேர்ப். நம்ம நினைக்கலாம், டீம்ங்கிறது வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி அது சிங்குலரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா டீம்ங்கிறது ஒரு குழு, அதுக்குள்ள நிறைய பேர் இருந்தாலும் இதை வந்து நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இது சிங்குலர் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். வேர்பும் உங்களுக்கு சிங்குலர் தான், அதாவது ஒருமை தான். ஸோ டீம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிராக்டிசஸ் அப்படின்னு நம்ம கடைசியில எஸ் சேர்க்கணும். இன்னும் ஒரு சின்ன க்ளூஸ் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்ப டீம்ங்கிறதுல பாத்தீங்கன்னா எஸ் வரல, அப்போ உங்களுக்கு வேர்ப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ் நீங்க போட்டுக்கோங்க. அடுத்தது டீம்ல வந்து எஸ், டீம்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருந்ததுன்னா இங்க உங்களுக்கு வேர்போட எஸ் சேர்க்க கூடாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாம். ரெயின் டிராப்ஸ் ஃபால் ஜென்ட்லி ஆன் த ரூஃப் டியூரிங் அ சம்மர் ஷவர். ரெயின் டிராப்ஸ் அப்படின்னா மழை துளிகள் ரொம்ப ஜென்டிலா ரூஃப் மேல, அதாவது கூரை மேல சம்மர் டைம்ல விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரெயின் டிராப்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஃபால்ங்கிறது வேர்ப். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெயின் டிராப்ஸ்ங்கிறது இங்க ப்ளூரல், பன்மை, அதனால ஃபால் அப்படின்னு நம்ம வேர்ப்ல வந்து எஸ் சேர்க்கல. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாமா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். The children play happily in the park. இப்போ நீங்க நினைக்கலாம், எல்லா சப்ஜெக்டுக்கும் ப்ளூரலா இருந்தா, அதாவது பன்மையாக இருந்தால் நம்ம வந்து எஸ் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க இத்தனை நேரம் சில பேர் நினைச்சிருப்பீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நவுன்ஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படிங்கிறதே குழந்தைகள் ப்ளூரல் தான், அதனால நம்ம இந்த வேர்போட கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிறதுல எஸ் இருக்கா மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ நம்ம இங்க எஸ் சேர்க்க கண்டிப்பாக கூடாது. அடுத்தது பார்க்கலாம். He sings beautifully in the choir. இப்போ இங்க he அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒருமை இங்க, அதனால வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது வாக்கியத்துக்கு போலாமா? The flowers bloom in the spring. bloom அப்படின்னாக்கா அது மலர்றது. இப்போ flowers அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், ப்ளூம் அப்படிங்கிறது இங்க வினைச்சொல், அதாவது வேர்ப். இப்ப சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிளார்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து வேர்போட எஸ் சேர்க்கல. இப்போ நம்ம சென்டென்ஸ் 9க்கு போலாமா? The teacher and the students are excited about the field trip. அதாவது இந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கேயோ ஃபீல்ட் ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க. இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இப்போ கன்கார்டுக்கு வருவோம். த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். இப்போ இது ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம், சரியா? அப்ப ப்ளூரல். இப்போ
இந்த இடத்துல வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பி வேர்ப், அதாவது ஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு பி வேர்ப் தான் இங்க வேர்போடைய ஃபங்க்ஷனை செய்யுது. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால ப்ளூரலா வர்றதுனால நம்ம ஆர் அப்படின்னு தான் சேர்க்கலாம். இதே வந்து பாஸ்ட் டென்ஸா இருந்தா, இறந்த காலமா இருந்தா வேர் நம்ம போட்டுக்கலாம். இங்க பிரசன்ட் டென்ஸா கூட இருக்கலாம், அதனால ஆர்னு வச்சிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸ் நீங்க இறந்த காலத்தை மென்ஷன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா வேர், WERE அதை நீங்க போட்டுக்கலாம். அடுத்த வாக்கியத்துக்கு போலாம். த கார் ஸ்பீட்ஸ் டவுன் த ஹைவே. இப்போ இங்க ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், காருங்கிறது சப்ஜெக்ட். கார் வந்து சிங்குலர்ல இருக்கிறதுனால நம்ம வேர்புக்கு எஸ் சேர்க்கிறோம். 11th சென்டென்ஸ்க்கு போகலாம். The birds chirp melodiously at dawn. dawn அப்படின்னா சன்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். பேர்ட்ஸ், பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு குரல் கொடுக்குது அப்படின்னு நம்ம இங்க இந்த மீனிங்கை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கன்கார்டுக்கு வரலாம். த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், chirp அப்படிங்கிறது verb. பேர்ட்ஸ் வந்து ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். பறவைகள் அப்படிங்கிறதுனால வேர்போட நம்ம எஸ் சேர்க்க கூடாது, இங்க நம்ம சேர்க்கல. ஸோ ரூல் பிரகாரம் இது கரெக்ட். இப்போ சென்டென்ஸ் 12க்கு பார்க்கலாம். த கம்பெனி அப்படிங்கிறது சிங்குலர், ப்ரொவைட்ஸ், ப்ரொவைட் வழங்குறது, அது ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இங்க கொடுக்குதுங்கிறாங்க. இப்போ ப்ரொவைடோட நம்ம எஸ் சேர்க்கிறோம். ஏன் அப்படின்னா கம்பெனிங்கிறது ஒருமையில் இருக்கு, அதனால நம்ம எஸ் சேர்க்கிறோம் வேர்போட. அடுத்தது பாருங்க. த கமிட்டி டிஸ்கஸஸ் த இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் டியூரிங் தேர் மீட்டிங்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கமிட்டிங்கிறது குழு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து குழுவுல நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம இத ஒரு சிங்குலர் என்டிட்டியா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால டிஸ்கஸஸ் அப்படின்னு இஎஸ் நம்ம இங்க வேர்போட சேர்க்கிறோம். இதே மாதிரி நம்ம கமிட்டி மாதிரியே சென்டென்ஸ் 3ல டீம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 14th சென்டென்ஸ்க்கு போகலாம். த ரிவர் ஃப்ளோஸ் ஸ்மூத்லி த்ரூ த வேலி. த ரிவர்ங்கிறது இங்க சிங்குலர், அதனால வேர்போட நம்ம இங்க எஸ் சேர்க்கிறோம். மை பேரண்ட்ஸ் என்கரேஜ் மீ டு பர்சியூ மை ட்ரீம்ஸ். என்னோட கனவுகளை நான் தொடர்றதுக்கு என்னுடைய பெற்றோர்கள் என்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சப்ஜெக்ட் எது? மை பேரண்ட்ஸ். என்கரேஜ் அப்படிங்கிறது வினைச்சொல், அதாவது verb. பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு, அதனால ப்ளூரல்ங்கிறதுனால இங்க என்கரேஜோட நம்ம எஸ் சேர்க்கல. அடுத்ததுக்கு போகலாம். த செஃப் ப்ரிப்பேர்ஸ் டெலிஷியஸ் மீல்ஸ் ஃபார் த ரெஸ்டாரண்ட். இங்க பாத்தீங்கன்னா செஃப்ங்கிறது சிங்குலர், ப்ரிப்பேர்ஸ்ங்கிறது வேர்போட நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ஸ்டார்ஸ் ஷைன் பிரைட்லி இன் த நைட் ஸ்கை. ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ வேர்போட நம்ம ஷைனோட எஸ் சேர்க்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா த கம்பெனி ஹையர்ஸ் ஸ்கில்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிங்கிறது சிங்குலர். கம்பெனில நிறைய பேர் வேலை பார்க்கலாம், ஆனா கம்பெனிங்கிறது ஒரு சிங்குலர் என்டிட்டியா நம்ம எடுத்துக்கிறோம். வேர்ப் ஹையர் அப்படிங்கறதோட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து சிங்குலரா இருந்தா வேர்போட நீங்க கண்டிப்பாக எஸ் சேர்க்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா நம்ம வேர்போட எஸ் சேர்க்க கூடாது. அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் டேஸ்ட் பெட்டர் இன் ஹோம் மேட் சாலட்ஸ். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ்ங்கிறது நிறைய காய்கறிகளை குறிக்குது, அதனால இது ப்ளூரல். ஸோ வேர்போட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. த மியூசிக் அண்ட் த லிரிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் பெர்ஃபெக்ட்லி. இங்க மியூசிக்கை பத்தி பேசுறோம், லிரிக்ஸை பத்தி பேசுறோம். ஸோ லிரிக்ஸோட மியூசிக் வந்து ஒத்து போகணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதுதான் மீனிங் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து மியூசிக், லிரிக்ஸ் வந்து இன்னொரு ஒரு சப்ஜெக்ட், ப்ளூரல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ப்ளூரல். அப்போ உங்களுக்கு வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. த பேபி கிகிள்ஸ் ஜாய்ஃபுல்லி இன் த கிரிப். கிரிப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்ன குழந்தைங்களெல்லாம் ஒரு தொட்டில போட்டிருப்பாங்கல்ல, நிறைய மாடல்ஸ்ல வந்துருச்சு, அதுதான் வந்து உங்களுக்கு கிரிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். த பேபிங்கிறது சிங்குலர், கிகிள்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எஸ் சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிட்டி அப்படிங்கிறது குழு, மேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எஸ் சேர்க்கிறோம். த கம்ப்யூட்டர் அண்ட் த பிரிண்டர், இங்க ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ளூரல் ஆயிடுது. ஒர்க் அப்படிங்கிற
வேர்பில் நம்ம எஸ் சேர்க்க கூடாது. சன் அப்படிங்கிறது சிங்குலர், வேர்போட நம்ம இங்க எஸ் சேர்த்திருக்கோம். த சன் செட்ஸ் பிஹைண்ட் த மவுண்டைன்ஸ், மலைகளுக்கு பின்னால போய் இந்த சூரியன் வந்து மறைஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். The audience claps enthusiastically after the performance. ஆடியன்ஸ்ங்கிறது இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, டீம், கமிட்டி, இந்த மாதிரிலாம். இந்த ஆடியன்ஸுங்கிறதுல நிறைய பேர் இருந்தாலும் கூட இது ஒரு சிங்குலர் என்டிட்டியா எடுத்துக்கிறோம். ஸோ வேர்போட நம்ம எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். த கேட் அண்ட் த டாக் அப்படிங்கிறது ப்ளூரல், ஏன்னா கேட் இருக்கு இங்க, டாகும் இருக்கு. நம்ம நினைச்சுக்க கூடாது கேட்டுங்கிறது ஒருமை தானே, டாக்னா ஒருமை தானே அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இங்க கேட் அண்ட் த டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் ஒன்னு, டாக் ஒன்னு, ரெண்டும் சேர்த்தா 2 ஆயிடும். ஸோ அதனால ப்ளூரல். ஸோ வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா இங்க கெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், எஸ் சேர்க்க கூடாது. அடுத்தது த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வேர்போட நம்ம ரெக்வயர் அப்படின்னா தேவை, வேர்ப் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ ரெக்வயரோட நம்ம எஸ் சேர்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா த நியூ எம்ப்ளாயி அடாப்ட்ஸ் குவிக்லி டு த கம்பெனி கல்ச்சர். அந்த கம்பெனியோட கலாச்சாரத்துக்கு அந்த புதுசா சேர்ந்திருக்கவர் அடாப்ட் ஆயிட்டாரு. அடாப்ட்னா அதோட அந்த கம்பெனியோட கலாச்சாரத்துக்கு அவர் ஒத்து போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ இங்க சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயி தான் சப்ஜெக்ட். அவரை பத்தி தானே நம்ம பேசுறோம், அதனாலதான் அது சப்ஜெக்ட். அடாப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ப். இங்க நியூ எம்ப்ளாயி சிங்குலர் ஒருமையா இருக்கிறதுனால நம்ம அடாப்ட்ங்கிற வினைச்சொல் வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். த டாக்டர் அண்ட் த நர்சஸ். அப்ப டாக்டர் ஒரு சப்ஜெக்ட், நர்சஸ் ஒரு சப்ஜெக்ட். இப்ப 2 பேரையும் பத்தி நம்ம பேசுறதுனால ப்ரொவைட் வழங்குறாங்க. அவங்க வந்து டாக்டரும் சரி நர்சஸும் சரி நல்ல ஒரு கேர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்டரும் இருக்கு, நர்சஸும் இருக்கு. இதுதான் 2 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது பன்மையா மாறிடுது. அதனால நம்ம இந்த ப்ரொவைட்னா வழங்குறது, இந்த வேர்போட நம்ம கண்டிப்பாக எஸ் சேர்க்க கூடாது. அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். சென்டென்ஸ் 30. The waves crash against the shore. waves அப்படின்னா அலைகள், ஷோர்னா உங்களுக்கு தெரியும் கரை. the waves அப்படிங்கிறது plural, அதனால the crash அப்படிங்கிற வினை சொல்லோட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ கண்டிப்பாக சேர்க்க கூடாது. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சென்டென்ஸ் 3 சொல்லும் போது சொன்னேனே ஒரு க்ளூ ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க வேவ்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ளூரல், அதாவது எஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க தேவையில்லை. நீங்க ரூல் வந்து தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா ஜஸ்ட் ஒரு க்ளூ உங்களுக்கு சொல்றேன். நீங்க க்ளூ மட்டும் வச்சுட்டு நீங்க இதை பார்க்க கூடாது. எதனால இங்க எஸ் வருது, எஸ் ஏன் வரல வேர்போடங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சென்டென்ஸ் 31ல பாருங்க. த சில்ட்ரன் ரீட் புக்ஸ் குவைட்லி இன் த லைப்ரரி. ஸோ லைப்ரரியில குழந்தைங்க ரொம்ப மெதுவா படிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, லைப்ரரியில சத்தம் போட கூடாது, கீப் சைலன்ஸ் அப்படின்னு அங்க எழுதியிருப்பாங்க. எழுதலைனாலுமே நம்ம லைப்ரரிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சரியா? த சில்ட்ரன் அப்படிங்கிறது இங்க ப்ளூரல். அப்போ வேர்போட நம்ம என்ன சேர்க்க கூடாது, கண்டிப்பாக எஸ் சேர்க்க கூடாது. த சிட்டி ஸ்பேஸ் லுக்ஸ் ஸ்டன்னிங் அட் நைட். ஸோ சிட்டியில பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எப்படி இருக்கும், நிறைய லைட்ஸ்லாம் இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப வாவ் அப்படின்னு நம்ம ஸ்டன் ஆகி பார்ப்போம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க சிட்டி ஸ்கேப் அப்படிங்கறது சிங்குலரா எடுத்துக்கிறோம். லுக்ஸ் அப்படின்னு நம்ம வேர்போட கண்டிப்பாக எஸ் சேர்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 33 சென்டென்ஸ் பார்க்கலாம். The flowers in the garden bloom at different times. bloom அப்படின்னா மலர்றது, ஃப்ளார்ஸ்னா உங்களுக்கு தெரியும் மலர்கள். அப்போ மலர்கள்னு வரும்போது ப்ளூம் அப்படிங்கிற அந்த வேர்போட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. அடுத்தது பார்க்கலாம். த கமிட்டி டிபேட்ஸ் வேரியஸ் இஷ்யூஸ் டியூரிங் த செஷன்ஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். கமிட்டி அப்படிங்கிறது குழு, அதனால டிபேட் அப்படின்னாக்கா ஒரு விதமான கலந்து ஆலோசிக்கிறது. இந்த டிபேட் அப்படிங்கிறதோட நம்ம எஸ் சேர்த்திருக்கோம் இங்க. ஏன்னா டிபேட்டுங்கிறது இங்க வினை சொல்லாக, அதாவது வேர்பாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா the team celebrates their victory with a parade.
த டீம் அப்படிங்கிறது குழுவுல நிறைய பேர் இருந்தாலும் அதை நம்ம சிங்குலரா தான் எடுத்துக்கிறோம். அதனால வேர்போட நம்ம செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடுறது. அந்த டீம் வந்து அவங்களோட விக்ட்ரினாக்கா அவங்களுடைய சக்சஸ ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க டீமுங்கிறத நம்ம சிங்குலரா எடுத்துக்கிறோம். செலிப்ரேட் அப்படிங்கிற அந்த வேர்போட நம்ம எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாமா? சென்டென்ஸ் 36. The piano and the violin create a beautiful harmony. இப்போ இங்க பியானோ சிங்குலர் தான், வயலின் சிங்குலர் தான். ஆனா இது ரெண்டும் சேரும்போது ப்ளூரல் ஆயிடுது இல்லையா? பன்மை ஆயிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. ஒரு விஷயத்துக்கு மேல இருந்தா அதுக்கு பேரு ப்ளூரல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா த பியானோங்கிறது சிங்குலர், வயலின்ங்கிறது சிங்குலர். அப்போ வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. கிரியேட்னா உருவாக்குறது. The student and the teacher collaborate on a research project. இந்த சென்டென்ஸ் 37ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிங்குலர், டீச்சர் சிங்குலர். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ப்ளூரல் ஆயிடுது. அப்போ வேர்போட நம்ம கொலாபரேட் அப்படின்னா சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறது. இந்த வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போலாமா? இந்த கம்பெனி அப்படிங்கிறது சிங்குலர், இன்வெஸ்ட் அப்படிங்கிறது வேர்பு, அதனோட நம்ம எஸ் சேர்க்கிறோம். ஏன்னா கம்பெனிங்கிறத நம்ம சிங்குலரா எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இதுல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம வேற வேற மாதிரி நம்ம டிஃபரன்சஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை இத்தனையும் பார்க்குறோம். கம்பெனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் அதுல இருந்தாலும் கூட இது ஒரு சிங்குலர் என்டிட்டியா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால வேர்போட நம்ம எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் 39. The family enjoys spending quality time together. இப்போல்லாம் நிறைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்க நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா போயிடுச்சு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து அவங்களோட குவாலிட்டி டைம், அதாவது இந்த டைம்ல நம்ம வந்து வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, விரும்புறாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஃபேமிலிங்கிறது சப்ஜெக்ட், என்ஜாய்ஸ் அப்படிங்கிறது இங்க வேர்ப். ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் கூட இந்த நம்ம சிங்குலரா தான் எடுத்துக்கிறோம். வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். அடுத்தது சென்டென்ஸ் 40. The baby and the toddler share toys without any problems. டாட்லர் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. இப்ப இந்த பேபி டாட்லர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச குழந்தை இருக்கும். அதனுடைய அண்ணாவோ அக்காவோ யாராவது பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை இருப்பாங்க. இப்ப எல்லாமே ரெண்டு பொம்மையும் வாங்கி தர முடியாது இல்லையா எல்லார் வீட்லயும். ஸோ அதனால இந்த குழந்தை கொஞ்ச நேரம், பெரிய குழந்தை கொஞ்ச நேரம் இப்படி விளையாடுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The baby and the toddler share toys without any problems. சில குழந்தைங்க ரொம்ப பொசசிவ் ஆயிரும், அது வேற விஷயம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல வந்து இதுதான் இதுக்கு மீனிங். இங்க பேபி அப்படின்னு சிங்குலர்ல தான் இருக்கு, டாட்லருங்கிறது சிங்குலர்ல இருக்கு. ஆனா வேர்போட நம்ம ஷேரோட எஸ் சேர்க்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைச்சுக்க கூடாது பேபிங்கிறது சிங்குலர் தானே, ஒருமை தானே, அப்ப டாட்லரும் ஒருமை தானே, அப்ப நம்ம ஷேரோட எஸ் சேர்க்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா த பேபி அண்ட் த டாட்லர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த குழந்தையும் அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தையும் அப்படிங்கும்போது இங்க அது ப்ளூரலா மாறிடுது. ஸோ வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சென்டென்ஸ் 41க்கு போலாம். The singer and the band perform at the concert. கான்சர்ட் அப்படின்னா ஒரு இசை கச்சேரி. சிங்கர்னா உங்களுக்கு தெரியும், பேண்ட் அப்படின்னா ஒரு இசைக்குழு. இங்க சிங்கர்ங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. பேண்டுங்கிறது அந்த இசைக்குழுல நிறைய பேர் இருந்தாலும் கூட அதை நம்ம சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இப்ப சிங்கரும் பேண்டும் சேர்ந்து இது ப்ளூரலா மாறிடுது. அப்போ பெர்ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த வினைச்சொல், அதாவது வேர்போட நம்ம கண்டிப்பாக எஸ் சேர்க்க கூடாது. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம எடுத்துக்குவோம். த சிங்கர் பெர்ஃபார்ம் அட் த கான்சர்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க சிங்கர்ங்கிறது சிங்குலர், அதனால பெர்ஃபார்மோட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். ஆனா இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கர் அண்ட் த பேண்ட்னு இருக்கு. ஸோ சிங்கர் ஒரு சிங்குலர், பேண்டுங்கிறது சிங்குலர், ரெண்டும் சேர்ந்தா உங்களுக்கு ப்ளூரல் ஆயிரும்.
அதனால தான் இங்க நம்ம வேர்போட எஸ் சேர்க்கல. அடுத்ததுக்கு போலாம். த கமிட்டி அப்ரூவ்ஸ் த பட்ஜெட் யுனானிமஸ்லி. ஒருமனதாக எல்லாரும் அந்த பட்ஜெட்டை வந்து அந்த குழுவுல இருக்கிற எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றோம். த கமிட்டி அப்படிங்கிறது அந்த குழுவுல நிறைய பேர் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை சிங்குலரா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால வேர்போட அப்ரூவ்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எஸ் இருக்கிறத பாக்குறோம். அடுத்தது இப்போ நம்ம சென்டென்ஸ் 43க்கு போலாம். த ஆர்கிடெக்ட் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் ஒர்க் ஆன் த பில்டிங் டிசைன். இங்க சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட், அதாவது அந்த கட்டட கலை நிபுணர். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ங்கிறது அந்த குழு, இந்த கட்டடத்தை கட்டக்கூடிய அந்த குழு. இப்போ 2 சப்ஜெக்ட் சொல்றோம், அதனால இது ப்ளூரல் ஆயிடுது. அதனால ஒர்க் அப்படிங்கிற வேர்போட வினைச்சொல்லோட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. அடுத்தது 44th சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா த கம்பெனி அப்படிங்கிறது சிங்குலர். வேல்யூஸ் டைவர்சிட்டி இன் இட்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ். டைவர்சிட்டி அப்படின்னா வேற்றுமை, அங்க அந்த கம்பெனில நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கம்பெனிங்கிறது சிங்குலர், அதனால வேல்யூங்கிற வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். அடுத்ததுக்கு த சன்ஃபிளவர்ஸ் ஸ்வே இன் த பிரீஸ். சன்ஃபிளவர்ஸ் அப்படின்னா சூரியகாந்தி மலர்கள். ஸ்வே அப்படின்னா மூவ் ஆர் காஸ் டு மூவ் வெரி ஸ்லோலி ஆர் ரிதமிக்கலி பேக்வர்ட்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ். நீங்க சூரியகாந்தி மலர்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது இப்படி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மாதிரி ஒரு மியூசிக் இருந்தா எப்படி இருக்கும், அத மாதிரி உங்களுக்கு அதை அசைறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் ஸ்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரீஸ் அப்படின்னா அந்த ஒரு இதமான ஒரு தென்றல் காற்று. இப்போ இங்க சன்ஃபிளவர்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்வே அப்படின்னா இங்க அந்த வினைச்சொல் வேர்பு. சன்ஃபிளவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூரல் இருக்கு, அதனால நம்ம வேர்போட எஸ் சேர்க்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா த நியூஸ் ஆங்கர் ரிப்போர்ட்ஸ் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். நியூஸ் ஆங்கர்ங்கிறது இங்க சிங்குலர், ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வேர்போட எஸ் சேர்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா த சில்ட்ரன் பிளே கேம்ஸ் ஜாய்ஃபுல்லி இன் த பேக்யார்ட். பேக்யார்ட் அப்படின்னா கொல்லப்புறம், அங்க வந்து ஜாய்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகள் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. சில்ட்ரன்ங்கிறது ப்ளூரல், அதனால இந்த வேர்பு இங்க வந்து பிளே, அதோட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. எல்லா நேரங்கள்லயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நேரங்கள்லயும் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டோட எஸ் கண்டிப்பா வரணும் ப்ளூரலுக்கு அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி சில்ட்ரன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா இதுவே ஒரு ப்ளூரலுக்குரிய வேர்டு தான், அதனால இங்க எஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சில்ட்ரன் ப்ளூரலா இருக்கிறதுனால இந்த பிளேங்கிற வேர்போட நம்ம எஸ் சேர்க்கல. இப்போ நம்ம சென்டென்ஸ் 48 பார்க்கலாம். த ஷெஃப் அண்ட் த சூ ஷெஃப் கிரியேட் culinary masterpieces. culinary அப்படின்னாக்கா கனெக்டட் வித் குக்கிங், சமையலுக்குரிய அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷெஃப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிச்சன்ல அவரு தான் ஹெட். அடுத்தது சூ ஷெஃப் அப்படின்னாக்கா இவங்க ஷெஃபுக்கு அடுத்தபடியா அந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல இருக்கக்கூடியவர். இதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூ ஷெஃப். இந்த சூ அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா SOUSன்னு எஸ் இருந்தாலும் கூட அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய எஸ் வந்து உங்களுக்கு இங்க சைலண்ட், அதை நீங்க உச்சரிக்க கூடாது, ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. ஸோ சூ ஷெஃப் அப்படின்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க ஷெஃப் அப்படிங்கிறது ஒருத்தர், சூ ஷெஃப் அப்படிங்கிறது ஒருத்தர், இவங்க 2 பேரும் சேர்ந்தா ப்ளூரல் ஆயிடும். அப்போ வேர்போட நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்க கூடாது. வேர்ப் வந்து இங்க கிரியேட், உருவாக்குறாங்க. அப்போ இந்த ஷெஃப்பும் சூ ஷெஃப்பும் சேர்ந்து நிறைய கிச்சன்ல நல்ல நல்ல டிஷ்ஷஸ் அவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. 49th சென்டென்ஸ்க்கு போலாமா. த கமிட்டி ரிவ்யூஸ் த ப்ரொபோசல்ஸ் கேர்ஃபுல்லி. கமிட்டி அப்படின்னா இங்க குழு, இதுல நிறைய பேர் இருந்தாலும் கூட இதை நம்ம சிங்குலரா தான் எடுத்துக்கிறோம், அதனால ரிவ்யூ அப்படின்னா ஒரு பரிசீலனை பண்றது. இந்த ரிவ்யூங்கிற இந்த வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். ஏன் எஸ் சேர்க்கிறோம், கமிட்டிங்கிறதுல நிறைய பேர் இருந்தாலும் கூட அதை நம்ம சிங்குலரா தான் எடுத்துக்கிறோம், அதனால வேர்போட நம்ம எஸ் சேர்க்கிறோம். லாஸ்ட் சென்டென்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது த ஆடியன்ஸ் அப்ரிஷியேட்ஸ் த ஆர்டிஸ்ட் டேலண்ட். இங்க பாருங்க, ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற வேர்டோட அப்போஸ்ட்ரஃபி எஸ் இருக்கு. எப்பவுமே நம்ம அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டோம் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆர்டிஸ்டோடைய டேலண்ட்டை வந்து பாராட்டுறாங்க. அப்ரிஷியேட் அப்படின்னா பாராட்டுறது. ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா குழு, அதாவது அது ஒரு குழு தான், அந்த நிறைய பேர் அங்க இருந்தாலும் கூட அவங்க வந்து நம்ம சிங்குலர் என்டிட்டியா தான் எடுத்துக்கிறோம். அப்ரிஷியேட்ஸ் அப்படின்னு நம்ம வேர்போட இங்க எஸ் சேர்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது புரியும்னு நினைக்கிறேன்.
சுருக்கமாக சொல்லணும்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலர், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரல். இதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் சென்டென்சஸ் 51லேருந்து 100 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.